அண்மைச் செய்தி. இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தற்போதைய தாக்குதல் முடிவுக்கு வந்ததாகவும் ஈரான் ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். முழு விவரங்கள் என்ன? தற்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போர் பதற்றம் என்பது மேலும் மோசமான நிலையை எட்டி இருக்கிறது என்பதை தான் நாம் இந்த செய்தியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக தாக்குதல் என்பதை நடத்தப் போவதாக இரண்டு தரப்புமே அறிவித்து நேற்றிலிருந்தே தாக்குதல் என்பதை தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது ஈரான் தரப்பிலிருந்தும் சரி, இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் சரி, இந்த தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் அந்த பணிகள் என்பதுதான் தற்பொழுது நடந்திருக்கின்றது. இஸ்ரேல் மீதான தற்போதைய தாக்குதல் என்பது முடிவுக்கு வந்ததாக ஈரான் தரப்பு கூறியிருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான தங்களது தாக்குதலை நிறுத்தி இருப்பதாக தற்பொழுது ஈரான் சொல்லியிருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்தே இரண்டு தரப்பிலும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் ஒருவேளை லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கினால் தங்களது தாக்குதல் இன்னும் கடுமையாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் தற்பொழுது விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தற்போதைக்கு நிறுத்துவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. ஏனென்றால் உலக நாடுகள் பலவும் இந்த செய்தியை ஒரு ஒரு ஆபத்தான ஒரு செய்தியாகத்தான் நேற்று இரவிலிருந்தே பார்த்து வந்தார்கள். இஸ்ரேலும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தி வந்தார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைதி ஒப்பந்தம், அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் இதன் மூலமாக கேள்விக்குறியாகி வந்த நிலையில் தற்பொழுது ஈரான் நாட்டு அரசு இந்த முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். தற்போதைக்கு தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக ஈரான் கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் லெபனானில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினால் நாங்களும் மீண்டும் தாக்குவோம், இஸ்ரேலுக்கு இது நாங்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாக நாங்கள் விடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நேற்றிலிருந்தே முக்கியமான பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல விமான நிலையங்கள் என்று இரண்டு தரப்பிலும் பலத்த சேதம் என்பது வந்தது. ஈரான் தரப்பிலிருந்து கடுமையான தாக்குதல், பாலிஸ்டிக் ஏவுகணைகளாகட்டும், ட்ரோன் தாக்குதல் என்று அனைத்து தரப்பிலிருந்தும் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டு வந்தார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.